தமிழ்த்தாயின் இலக்கிய மகுடத்தில் ஒளி பொருந்திய மாணிக்கமாய் ஒளி வீசி திகழ்வதுதான் திருப்பாவை. தீந்தமிழுக்கு கிடைத்த திகட்டாத செல்வம் திருப்பாவை. அதிலே இந்த 5வது பாடல் புராண செய்தியையும் நல்ல சொல்லாட்சிகளையும் உவமை உருவகங்களையும் எதுகை மோனை இயைபு என்ற தொடை நயத்திலும் அழகுற ஆண்டாள் இயற்றி அருளியிருக்கிறார். அவருடைய பெருமையை சொல்ற அவர் வளர்ந்த செய்தியை இங்கே பதிவு செய்கிறது. அவருக்கு தாமோதரன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயருக்கான காரணத்தை பதிவு செய்திருக்கிறார். பாவை நோன்பு நோக்கின்ற பொழுது நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். மாயனை மண்ணும் வடமாமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. மாயனை மண்ணும் வடமாமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஆயர் குலத்தில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஓய விளையும் புகுதருவானின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். மாயன் மாயங்கள் பல செய்பவன். மண்ணும் வடமாமதுரை மைந்தன் புகழ்பெற்ற வடமாமதுரையில் வீற்றிருந்து அருள் தருபவன், ஆட்சி புரிபவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. இந்த மண்ணில் மனிதர்களாக பிறந்து வாழ்கின்ற ஆயர்குடியிலே இறைவனாகிய எம்பெருமான் பிறந்து இந்த உலகிற்கே அழகு தருகின்ற விளக்காக, அறிவை தருகின்ற ஒளியாக, பேரொளி பிளம்பாக விளங்கிய பெருமைக்குரியவன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதர், வசுதேவரின் மனைவியாகிய தேவகி, அவளுடைய வயிற்றில் பிறக்கின்ற பிள்ளைகளை எல்லாம் அவளது சகோதரனாகிய கம்சன் அழித்து விடுகிறான். ஏனென்றால் தன் தங்கையின் வயிற்றில் 8வதாக பிறக்கின்ற குழந்தையால் அவனுடைய உயிருக்கு பங்கம் ஏற்படும், அழிவு ஏற்படும் என்ற செய்தியை அறிந்த அவன் ஒரு குழந்தையையும் விடாமல் கொண்டு விடுகிறான். ஆனால் அதிலிருந்து தேவகியின் மகனாய் பிறந்து அன்றே யசோதையிடம் கொடுக்கப்பட்டு ஆயர்குடியில் வளர்ந்து வருகின்ற கண்ணன் தேவகிக்கு தாய் என்ற பெருமையை கொடுத்தவன். அதனால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். தேவகியாகிய தாயின் வயிற்றுக்கு பெருமையை கொடுத்தவன். கண்ணனால் தான் தேவகியை பற்றி பேசிக் கொண்டிருக்கும். தாமோதரன் அவ்வாறு ஆயர்குடியிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற சிறுவனாகிய கண்ணன் எப்பொழுதும் மண்ணை அள்ளி தின்கின்ற வழக்கமுடையவனாக இருக்கின்றான். அதனை கண்ட யசோதை பிராட்டி அவனை எங்கும் வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு இடுப்பிலே கயிற்றை கட்டி உரலிலே கட்டி வைத்து விடுகிறார். மீண்டும் யசோதை பிராட்டி வந்து பார்க்கின்ற பொழுது கண்ணனை காணவில்லை. எங்கே என்று தேடினால் உரலோடு இழுத்து கொண்டு
மண் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவன் அந்த மண்ணை எள்ளி உண்டு கொண்டு இருக்கிறான். கோபமடைந்த யசோதை பிராட்டி அவனை அடிப்பதற்கு கையை ஓங்கி, எங்கே உன் வாயை காட்டு என்கிறாள். அவன் மண்ணை எள்ளி உண்டவன். வாயை திறந்து காட்டுகிறான். உலகமே தெரிகிறது. அப்படி இடுப்பிலே கயிறு கட்டப்பட்டு உரலில் இறுக்கி கட்டப்பட்டு உரலோடு இழுத்து வந்ததால் அந்த கயிற்றின் தழும்பு இடுப்பிலே பலமாக பதிந்து விடுகிறது. அதனால் அவனுக்கு பெயர் தாமோதரன். தாமோதரன் என்றால் இடுப்பிலே தழும்பினை உடையவன். இப்படியெல்லாம் மாயங்கள் பல செய்பவனாக வடமாமதுரையின் ஆட்சி புரிகின்ற அருள் புரிகின்ற தெய்வமாக விளங்குபவன் தாமோதரன். தாயை குடல் விளக்கம் செய்தவன். அவனை நாம் தூயவர்களாகச் செல்வோம். தூய்மை என்றால் ஒன்று புறத்தூய்மை, மற்றொன்று அகத்தூய்மை. புறத்தூய்மைக்கு முன்னரே இரண்டாவது பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் கூறியிருக்கிறார். நாட்காலே நீராடி அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரிலே நீராட வேண்டும். அகத்தூய்மைக்கு மனதிலையும் தூய்மையாக இருக்கும். நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாமுடியோம். ஏன்னா மனதளவில் கலங்கைகள். தீக்குறளை சென்றோதோம், ஐயமிடுவோம், பிச்சையிடுவோம். இவையெல்லாம் அகத்தில் தூய்மையை உருவாக்குகின்ற அதற்கு கருவிகளாக விளங்குபவை. அதனால் தூயோமாய் செல்வோம். தூமலர் தூவி தொழுது அன்றளர்ந்த மலர்களையெல்லாம் அவன் திருவடிகளிலே தூவி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க இறைவனை வழிபடுகின்ற பொழுது நாம் சொல்கின்ற சொல்லும் மனமும் ஒரே புள்ளியில் நிற்க வேண்டும். வாயினால் எந்த நாமத்தை கூறிக்கொண்டிருக்கின்றோமோ அதே நாமத்தை மனமும் சிந்திக்க வேண்டும். வாயினால் ஒரு நாமத்தை கூறிக்கொண்டு மனதில் வேறொரு சிந்தனை சென்றால் அது இறை வழிபாடல்ல. அதனால் நாம் சொல்கின்ற சொல்லும் மனதின் எண்ணமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அப்படி இறைவனை வழிபட்டோம் என்றால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். இதுவரை நாம் அறியாமல் செய்த பிழைகள், தீயினில் விழுந்த தூசு எப்படி பொசுங்கி அழிந்து போகுமோ அதுபோல் மாயனின் அருளால் அழிந்து போகும். புகுதருவான் நின்றனவும். இனிமேல் நம்மையும் அறியாமல் செய்கின்ற தீங்குகள், தவறுகள், அவையும் தீயினில் விழுந்த தூசாக மாறிவிடும். அதனால் நம்பிக்கையோடு வாருங்கள். நம்முடைய பிழைகளையெல்லாம் அவன் அழிப்பான். நாம் செய்த தீங்குகளிலிருந்து நம்மை காப்பான். அறியாமல் செய்த தவறுகளை மன்னிப்பான். நம்மை ஏற்றுக்கொள்வான். ஆயர்குடியில் பிறந்தவர்களே, உலகில் வாழ்கின்ற உயிர்களே, மாயனின் புகழை பாட வாருங்கள். அவன் புகழை பாடி மகிழ்ந்து இந்த மண்ணில் வாழுங்கள் அப்படின்னு இந்த பாடலில் அழைக்கிறான்.